முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டுவதற்காக நிதி ஒப்புதல் அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா என்று நாடாளுமன்றத்தில் கேரள எம்பி கேள்வி எழுப்பியதற்கு ஜல்சக்தித்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி அணையின் அருகே புதிய அணை கட்டக்கூடிய திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. கேரள மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி டீன் குரியகோஸ் தான் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். தற்போது இருக்கின்ற முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளிடையே பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதா எனவும், அதே போல இதற்கு புதிய அணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி, தற்போதைய முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை என்பது கட்டப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே அந்த அணை பாதுகாப்பானதாக இல்லை. அணையினுடைய நீர்மட்டத்தை தொடர்ந்து உயர்த்துவதால் எந்த நேரம் வேண்டுமானாலும் அணை குறைந்து விடக்கூடும். எனவே பாதுகாப்பு கருதி புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு பல ஆண்டுகளாகவே முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கேரள அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த பழைய அணைக்கு பக்கத்தில் புதிய அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கைகளை கூட கேரள அரசு சமர்ப்பித்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தான் இந்த பழைய அணைக்கு அருகில் புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் உள்ளதா என்கிற அந்த கேள்விக்கு அது போன்ற திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அணையை பராமரிக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை பருவமழைக்கு முன்பும் பருவமழைக்கு பின்பும் அணையினுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதாகவும், அண்மையில் கூட கடந்த ஜூன் 13ஆம் தேதி அணை பாதுகாப்பினுடைய தலைமை பொறியாளர் தலைமையிலான மேற்பார்வை குழு தமிழகம் மற்றும் கேரள மாநில உறுப்பினர்கள் அணையை ஆய்வு செய்ததாகவும், அவர்கள் ஆய்வு செய்ததில் அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று, இரண்டாவதாக முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை தற்போதைய நிலையில் 152 அடியாக உயர்த்த முடியாது என்று மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த கேள்வியை கேட்டவர் தேனி தொகுதியினுடைய திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன். அவர்தான் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்த முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர், கடந்த 2006ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதியை வழங்கியதாகவும், முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழக அரசுக்கு மேற்கொள்ள அனுமதி வழங்கியும் அதற்கு கேரளா உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்னும் நிறைவு பெறாததால் தற்போதைய நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 52 அடியாக உயர்த்த முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கேரள மாநில அரசிடமிருந்து இந்த அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய அனுமதி கிடைக்காததால் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்வதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கேரளா உரிய அனுமதியை வழங்குவது தொடர்பாகவும், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து கூட்டங்களிலும் கேரளா மற்றும் தமிழக மாநில அரசுகளிடம் மேற்பார்வை குழு, அதாவது முல்லை பெரியாறு அணைக்கான மேற்பார்வை குழு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 விஷயங்கள் இதன் மூலம் தெளிவாக இருக்கின்றது. ஒன்று, தற்போதைய நிலையில் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முடியாது. காரணம், கேரள மாநில அரசு அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதிய அனுமதியையும் ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. மற்றொன்று, தற்போதைய அணைக்கு அருகிலே புதிய அணையை கட்டுவதற்கான திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்கிற அந்த 2 விதமான பதில்கள் மத்திய அரசினுடைய பதில்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.